வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஈஸியான வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேசிக்காக அரை மூடி தேங்காய், 2 இன்ச்சு மோர் மிளகா 2, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இதுவே தான் மட்டும்தான் பேசிக்காக நம்ம தேங்காய் சாதத்துக்கு யூஸ் பண்ணுறது. இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ மோர் மிளகா இல்லைன்னா நீங்கள் வரமிளகா கூட போட்டுக்கலாம், பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எது இருக்கோ அது செஞ்சுக்கலாம். நிறையா பேர் வந்துட்டு நடக்கடலை, முந்திரி, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வறுத்து அதுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாம் சேர்த்து செய்வாங்க. அது வந்துட்டு நம்ம வீட்டில் எல்லாம் ரெடிமேடாக வச்சுருந்தோம்னா ஓகே. காலையில் அவசரமாக நம்ம லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம், ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டணும் பிடிக்கணும் அப்படின்னா இதை பேசிக்காக இதை மட்டும் வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றினா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படி தேங்காய் எண்ணெய் இல்லாத பட்சத்துக்கு ரீஃபண்ட் ஆயில், கடலை எண்ணெய், ஒரு சிலர் பாம் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை நெய் இருக்குது அப்படின்னா நெய்யும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது சாதா ரீஃபண்ட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு போட்டு அது பொரிஞ்ச உடனே மோர் மிளகா நான் கிள்ளி வச்சுருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன் மோர் மிளகா, அதை சேர்த்திக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஏன் மோர் மிளகா சேர்க்குறோம் அப்படின்னா இது நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் ஆயிடுச்சு அப்படின்னா காரம் தெரிஞ்சிக்காது நமக்கு, அதுக்கோசரம் தான். இது கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆன அப்புறமா நம்ம சீரகமும் உளுந்தம்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சீரகமும் உளுந்தம்பருப்பும் ஆட் பண்ணியாச்சு. இது ப்ரௌன் ஆன அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவையும் உப்பையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு இதிலே போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பசங்க வந்து மத்தியானம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி வதனோ சலசலனோ போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்போ பண்ண தேங்காய் சாதம் மாதிரியே இருக்கும். நீங்கள் ஹாட் பேக்கில் போட்டு கொடுத்தா சூடாக இருக்கும், அப்படி இல்லைன்னா சூடு ஆறி இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். 1 ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்தி கூட ஊற்றிக்கோங்க. பசங்க கொஞ்சம் எண்ணெய் பதமாக இருந்தால் சாப்பிடுவாங்க அப்படின்னா. ஆனால் அது வந்து ஹெல்தி இல்லை. இப்போ ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் சேர்த்திக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது சூடு ஆறின அப்புறம் சூடு ஆற வச்சுருக்கேன். 1 கப் சாதம் ஏற்கனவே நான் அதை எடுத்து இதில் போட்டு நம்ம பரட்டிக்கலாம். இது வந்து சாயோட டிஃபன் பாக்ஸுக்கு தான் நான் இதை எடுத்திருக்கேன். அரை மூடி தேங்காய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேவைக்கு எடுத்துக்கோங்க. இதில் நான் சேர்த்திருக்கிறது எல்லாமே அரை மூடி தேங்காய்க்கு எவ்வளவோ அவ்வளோதான், அதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு. சரிங்களா? இப்போ இது நல்லாவே ப்ரௌன் ஆகிடுச்சு, பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சூடு ஆறின அப்புறம் ஆற வச்சுருக்கிற சாதத்தை இதோட போட்டு பரட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு தேங்காய் சாதம் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி வச்சது சூடாறிடுச்சு. இப்போ சாதத்தை போட்டு பரட்டிடலாம். இப்போது நல்லா நம்ம சாதத்தை பரட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து டிஃபன் பாக்ஸுக்கு போட்டுக்கலாம். போடுறப்ப நான் மோர் மிளகாலாம் எடுத்துருவேன். அப்புறம் பசங்க அங்கே வந்துட்டு எடுக்கப்போ சாப்பாடெல்லாம் கீழே சிந்துவாங்க, செய்வாங்க, நிறைய வேஸ்ட் ஆகும். அதெல்லாம் நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு எப்போ லஞ்ச் போடுறதா இருந்தாலும் அதில் இருக்க கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி, நம்ம பசங்க எது பொறுக்கி வைப்பாங்களோ அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டோம்னா நமக்கு சாப்பாடு வேஸ்ட் ஆகாது. பசங்களும் எந்த ஒரு இது இல்லாமல் சீக்கிரமாகவும் சாப்பிட்டு எந்திரிச்சுக்குவாங்க. அவங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். அந்த டைமில் அவங்க எதாவது ரிவிஷன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, பாய்.